கோவை மாநகரில் நமது PMC தமிழ் சார்பில் கோவை தியானமகா யக்னம் திருவிழாவாக கொண்டாடப்பட உள்ளது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலை 8 மணி முதல் 9ஆம் தேதி மாலை 6 மணி வரை நடைபெறப் போகிறது. கோவை மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ கோயம்புத்தூர் குஜராத்தி சமாஜ் மேட்டுப்பாளையம் ரோடு RS புரம் கோயம்புத்தூரில் ரைசுரா ஹாலில் நடைபெற உள்ளது. அனைவருக்கும் அருமையான சாத்விக உணவும் வழங்கப்படும். ஃப்ரீ அண்ட் பெய்டு அகாமடேஷனும் உள்ளன. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதி முற்றிலும் இலவசம். ஆனால் முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். அனைவரும் வாரீர். என் குருவோடைய ஆசீர்வாதத்தோட இந்த உரையை தொடங்குறேன். ஆன்மீகத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் நிறையா இன்ஃபர்மேஷனாக எல்லாமே தெரியும். நம்ம எல்லாருக்கும் நான் புதுசாக எதையும் சொல்ல இங்கே வரல. தெரிஞ்ச ஆன்மீகத்தை பற்றி ஜஸ்ட்டு ஒரு நினைவூட்டுதலாக தான் இந்த உரை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்மள பல பேர் என்ன நினச்சிருக்கிறோம் அப்படின்னா, ஆன்மீகங்கிறது கடுமையான ஆன்மீக பயிற்சிகள் செய்யணும், காட்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக ஆன்மீகத்தில் போகும்போது பொருளாதார பிரச்சனைகள் இப்படின்னு வாழ்க்கையில் பல விஷயங்களை தியாகம் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாகவே என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆன்மீகங்கிறது வாழ்க்கை தான் உண்மையான ஆன்மீகங்கிறது. அதை உணர்ந்து வாழ்தல்ங்கிறது தான் ஆன்மீகம். ஆன்மீகங்கிறதும் வாழ்க்கைங்கிறதும் இங்கே வேறு வேறு இல்லை. நம்ம தாயோட வயிற்றில் குழந்தையாக இருக்கும் போது அந்த இறையோட தொடர்பில் தான் நம்ம எல்லாமே இருந்தோம். இந்த உலகத்துக்குள்ள பிறந்ததுக்கு அப்புறம் நம்மளோட ஐம்புலன்கள் காதுகள் மூலியமாகவும் கண்கள் மூலியமாகவும் உணர்ச்சிகள் மூலியமாகவும் நம்ம ஐம்புலன்கள் மூலியமாக உருவாகிற அந்த பிம்பங்கள் தான் அந்த இறையுடைய தொடர்பை நம்மளை துண்டிடுச்சிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த துண்டிச்ச அந்த தொடர்பை எப்படி திருப்பி நம்ம அடையிறதுங்கிறது தான் ஷார்ட்டாக இந்த உரையாடலில் கடத்தணும்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே இருக்கிற எல்லாரும் தொடர்ந்து ஆன்மீக பயிற்சிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். தொடர்ந்து ஆன்மீக பயிற்சிகள் யார் யார் பண்ணுறீங்களோ கொஞ்சம் கையை வசத்தலாம். ஓகே, இப்போ இருக்கிற முக்கால்வாசி பேர் நம்ம தொடர்ந்து ஆன்மீக பயிற்சிகள்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்ம ஒரு சமநிலையான சூழ்நிலையில் இருக்கும் போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதே நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஹெக்டிக்கான சுச்சுவேஷனில் நம்ம கடக்கும் போது பார்த்திங்கன்னா, ஒரு நாளை கடக்கும் போது பல சிந்தனைகள் நம்மளுக்கு வரும். கோபங்கள் வரும், எரிச்சல் வரும், அதுக்கப்புறம் பொறாமைகள் வரும். இதேமாரி பல உணர்ச்சிகள் நம்ம அகப்படுறோம் அந்த உணர்ச்சிகளில். இப்போ கையை தூக்கின எல்லாரும் தன்னையே பரிசீலனை பண்ணிக்கலாம். இந்த உணர்ச்சிகள்லாம் நம்மளை பாதிக்குதா பாதிக்கலையா அப்படின்ட்டு. இந்த உணர்ச்சிகளில் நம்ம பாதிக்கப்பட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னும் அந்த இருப்பு நிலைக்கு நம்ம வரலங்கிறது தான் நிதாசனமான உண்மை. அப்போ தொடர்ந்து ஆன்மீக பயிற்சிகள் நம்ம பண்ணுறோம், இருந்தும் இந்த எண்ணங்களில் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த எண்ணங்கிற அலையில் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா என்ன பிரச்சனை இருக்குது நமக்குள்ள? அந்த இடைவெளியை எப்படி நம்ம சமநிலைப்படுத்துறது, சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எங்கள் குருநாதர் அப்துல் வஹாப் பாக்கவி சொல்லுவாங்க, மல்லாக்கொட்டை மாதிரி இருக்கணும்ப்பா, பீனட் மாதிரி இருக்கணும். கோபம் வந்தாலும் ஆடக்கூடாது, ரொம்ப சந்தோஷம் வந்தாலும் துள்ளக்கூடாது, அழுக வந்தாலும் அழுகக்கூடாது, எந்த உணர்வும் அற்ற தன்மையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தன்மைக்கு நம்ம எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தா, ஏன்னா நம்ம தொடர்ந்து ஆன்மீக பயிற்சி பண்ணுறோம். ஆனால் வாழ்க்கையில் இக்கட்டான ஒரு சூழ்நிலை அந்த தன்மையை நம்மளை பாதிச்சிருது. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு பயிற்சி நம்ம பண்ணலாம். நம்ம எல்லாரும் காலையில் முழித்த உடனே ப்ரெஷ் பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய பழக்க வழக்கமாக இருக்கும். இங்கே இருக்கிறவங்களில் எவ்வளோ பேர் விழிப்புணர்வாக ப்ரெஷ் பண்ணியிருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் இது வரையும்? கொஞ்சம் கையை தூக்கலாம். ஓகே, ஒரு 80% பேர் மெடிடேஷன் பண்ணோம். இப்போது ப்ராக்டிக்கல் லைஃப் வரும்போது அது 20% மாறிடுச்சு. இதுலேயே நம்மளுடைய
சதவீதம் தெரியுது. இந்த விழிப்புணர்வாக பல்லு வளர்க்குறது, ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மள முக்கால்வாசி பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணும் போது தான் அடுத்து என்ன வேலை செய்யலாம், இதுக்கப்புறம் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல சிந்தனைகள் நம்ம சிந்திப்போம். ஆனால் எல்லோரும் இன்ஃபர்மேஷனாக சொல்கிற விஷயந்தான், ப்ரெசண்ட்டில் இருங்க, கான்சியஸாக இருங்க, பாஸ்ட்டுக்கு போகாதீங்க, ஃப்யூச்சருக்கு போகாதீங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஆனால் அதை வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது தான் ரொம்ப காம்ப்ளிகேஷன் உண்டாகுது. அதனால் ஆன்மீக பயிற்சிகள் எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லலை. ஆன்மீக பயிற்சிகளோட நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த இருப்பு நிலைக்கு வர்றதுக்கு தான் நோக்கம். எப்பயுமே நம்ம எந்த உணர்ச்சிகளும் அகப்படாமல் அந்த ஐம்புலன்களை கடந்து ஒரு சமநிலையில் இருக்கும் போது தான் அந்த ஐம்புலனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை நம்ம வந்து உள்வாங்க முடியும். அது நம்மளை வழி நடத்தும். அப்போ நாளையிலேருந்து முடிஞ்சால் எல்லோரும் ப்ரெஸ் பண்ணுறதுலேருந்து நம்மளுடைய ஆன்மீக பயிற்சியை தொடங்கலாம். அந்த ப்ரெஸ் பண்ணும் போது அதை உணர்ந்து அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது, எத்தனை தாட்ஸ் நம்மளுக்கு வருது, அப்போ அந்த தாட்ஸை எப்படி சரி பண்ணுறது, அந்த தாட்ஸே வராமல் எப்படி உணர்தலோடு அந்த வேலையை செய்கிறது அப்படின்னு நம்ம மூழ்கி அதை செய்யும் போது, ஒரு 48 days நம்ம செய்யும் போது நம்மளோட ஹேபிட் பேட்டர்ன் ஸ்டார்டிங்லேருந்து மாற ஆரம்பிக்கும். இந்த ஹேபிட் பேட்டர்ன் இங்கேருந்து மாறும் போது ஒவ்வொரு செயல்கள்லையும் நம்ம அந்த இருப்பு நிலையில் ப்ரெசண்ட்டில் இருக்கலாம். நம்மளால் ஒரு சின்ன ஒரு கதை சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கடற்கரையில் போய் நிற்கிறோம். அலை வந்து நம்ம அடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு அலை அடிக்கும் போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு அலை வந்து நம்மளை அடிக்குது, அப்போ ஒரு உணர்தல் ஏற்படுது. அதுக்கப்புறம் அலை பின்னாடி போகும்போது ஒரு உணர்தல் ஏற்படுது. இந்த அலைங்கிற சிந்தனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பின்வாங்கும் போது நம்ம வந்து இந்த சிந்தனையை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்போம். திருப்பி அந்த அலை அடிக்கும் போது நம்ம திருப்பி அந்த சிந்தனையிலேயே வந்து பாதிக்கப்பட்டுடுறோம், அந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டுடுறோம். அந்த டாமினண்ட் எமோஷ்னல் ஃபீலிங்ஸுக்கு நம்ம இன்னும் அகப்பட்டு இருக்கோம். அப்போ கான்சியஸ்னஸ், இந்த ப்ரெசண்ட்டில் வாழ்கிறதுங்கிற ஒரு போட் மூலியமாக நம்ம அந்த அலையை கடந்து பின்னாடி போயிட்டோம் அப்படின்னா அலை நடந்துக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் எந்த பாதிப்பும் நம்மளுக்கு ஏற்படாது. அப்போ நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஃபஸ்ட்டு ப்ரெசண்ட்டில் இருக்கணும். ப்ரெசண்ட்டில் இருக்கும் போது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் என்ன மாதிரியான மனசில் ஒரு தாக்கம் ஏற்படுது, பிடிக்காதவங்க பேசும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்குது, அப்போ அதை ஜஸ்ட்டு கவனிங்க. இது ஸ்டார்டிங்கில் கவனிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு பயிற்சி பண்ணிங்கன்னா அந்த எமோஷ்னலில் நம்ம அகப்படுறதுக்கான அந்த கேப்பை நம்ம பிடிக்க முடியும். மைண்ட் வாண்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி இருக்குது. டெய்லிக்கும் நீங்கள் ஒரு காலையில் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து உட்காந்து என்ன மாதிரியான தாட்ஸ் போகுது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு வாண்டரிங் விடணும். அந்த தாட்ஸை ஜஸ்ட்டு கவனிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அந்த தாட்ஸ் வேறு நீங்கள் வேறுங்கிற அந்த கேப்பை பிடிச்சிடலாம். அப்போ அந்த தாட்ஸுங்கிறது வந்துக்கிட்டு போயிட்டே தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் உணர்ச்சி கலக்கும் போது தான் அது வந்து எமோஷ்னலாக மாறுதுங்கிற அந்த கேப்பை நீங்கள் பிடிச்சிடலாம். அப்போ வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்ந்து செய்கிறதுங்கிறது பொறுமையாக செய்கிறது மட்டும் இல்லை, அதை கவனித்து அதோட கலந்து செய்யணும். நீங்கள் என்ன மாதிரியான ஆன்மீக பயிற்சிகள் வேணுமா நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் 24 மணி நேரமும் அதை உணர்ந்து நம்ம செய்ய என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அந்த எண்ணங்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை உண்டாக்குது அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் இந்த ப்ரெசண்ட்டில் இருக்கும் போது டைரெக்டாக அந்த கான்சியஸோடு நீங்கள் கனெக்டில் இருக்க முடியும். இந்த ப்ரெசண்ட்டில் இருக்கும் போது உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அதை உணர்தலோடு இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களால் பாஸ்ட்டை பற்றியான சிந்தனைகளும் ஃப்யூச்சரை பற்றியான சிந்தனைகளும் உங்களுக்கு வராது. அப்போ டைரெக்டாக நம்ம வந்து அந்த கான்சியஸோட கனெக்டில் இருப்போம். அந்த கான்சியஸோடு நம்ம கனெக்டில் இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் மூலியமாக இறை என்ன செய்யணும்னு ஆசைப்படுதோ அது வெளிப்படும். இறை நீங்களும் அதுவும் வேறு இல்லைங்கிறத உங்களால் உணர முடியும். அதுக்கு முன்னாடி மைண்டுங்கிறது என்னங்கிற ஒரு சின்ன ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா இதை கையால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்.
நம்மளில் பல பேர் மைண்டை பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் நான் வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு கதை சொல்கிறேன். அந்த கதையை வச்சு நீங்கள் மைண்டை பற்றியான மைண்டு எப்படி இயங்குதுங்கிற அந்த தன்மையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் நம்ம தொடர்ந்து இருக்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மைண்டுங்கிறத ஒரு பேலஸ்ன்னு இமேஜினேஷன் பண்ணி வச்சுங்க. கான்சியஸ் மைண்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேலஸோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா கான்சியஸ் மைண்டு. அந்த ஃப்ளோரோட செகண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்டு. தேர்ட் ஃப்ளோர் வந்து சூப்பர் கான்சியஸ் மைண்டு. இந்த கான்சியஸ் மைண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூம் இருக்குது. ஒரு ரூம் வந்து கோபம், ஒரு ரூம் வந்து எரிச்சல், ஒரு ரூம் சந்தோஷம், ஒரு ரூம் காதல், ஒரு ரூம் வந்து பொறாமை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ பிடிக்காத ஒருத்தரை நம்ம பார்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பொறாமைங்கிற எரிச்சலுங்கிற ரூமில் போய் அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிப்பாட்டோம் உடனே. இதே மாதிரி ஒவ்வொருங்களுடைய பதிவுகள் தான் சப்கான்ஷியஸுங்கிற செகண்ட் ஃப்ளோரில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போது நம்ம ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இன்னும் கான்சியஸ் மைண்ட்லேயே தான் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். எப்போ நம்ம கான்சியஸ் மைண்டை எம்டி பண்ணுறோமோ அப்போ தான் சப்கான்ஷியஸ் மைண்டோட பேட்டர்ன் மாறும். இந்த சூப்பர் கான்சியஸ் மைண்டுங்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற 850 கோடி மக்களுடைய டேட்டா பேஸும் கனெக்டாக இருக்கிற ஒரு இடம். அங்கே அந்த இடத்துல தான் பல சித்தர்கள், சூஃபியாக்கள் அந்த இடத்துல தான் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அடுத்தது என்ன நடக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் சரி பண்ணுறது இல்லை, எல்லாமே அந்த சப்கான்ஷியஸில் ஸ்டேட்டில் இருந்து தான் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் நம்ம எல்லாமே இன்னும் கான்சியஸ் மைண்டிலேருந்து காலி பண்ணாமல் இருக்கும். நம்ம பண்ணுற ஆன்மீக பயிற்சிகளோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்த கான்சியஸ் மைண்டில் ஆல்ரெடி இருக்கிற அந்த குப்பைகளை காலி பண்ணுறது தான். நான் தொடர்ந்து ஆன்மீக பயிற்சி பண்ணுறேன், இருந்தாலும் என்னால் அதை காலி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கான்சியஸ் ப்ரெசன்ட் ஸ்டேட்டுக்கு நீங்கள் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஹேபிட் பேட்டர்ன் மாற ஆரம்பிக்கும். சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணும், இப்போ இவங்களை பார்த்தா பொறாமப்படுவானே, இப்போ பொறாமப்படுறதில்ல, வாட்ச் பண்ணுறான் அப்படின்னா அப்போ இவனுக்கு ஆல்ரெடி இருக்கிற அந்த டேட்டாவை மாற்று அப்படின்னு சொல்லி அந்த ரூமில் இருக்கிற டேட்டாவை மாற்றிட்டு இப்போ இதேமாரி சூழ்நிலையில் அவன் ரியாக்டே பண்ண மாட்டான் அப்படின்ட்டு ஒரு புது பேட்டர்னை உருவாக்குது சப்கான்ஷியஸும் அந்த கான்சியஸ் மைண்டும். இங்கே ரெண்டுமே வந்து எம்டினஸ் ஆகும்போது டைரெக்டாக அந்த சூப்பர் கான்சியஸோடு தான் நம்ம கனெக்டில் இருப்போம். நிறைய இசையமைப்பாளர்களை கேள்விப்பட்டிருப்போம், எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஏதோ ஒரு ஏஞ்சல் வந்து அந்த டியூன் கொடுத்துட்டு போணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நம்மளே உணர்ந்துருப்போம், நிறையா டைம் நம்மளே சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிருப்போம், சும்மா உட்காந்துருப்போம், திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் அடித்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும். மனிதர்கள் எல்லாமே நிறையா நேரங்கள் வந்து சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போகிறோம் வரோம், கான்சியஸ் ஸ்டேட்டில் இருக்கோம், சப்கான்சியஸ் ஸ்டேட்டில் இருக்கோம், இப்படி பல ஒரே நாட்களில் பல விதமான சூழ்நிலைகளில் இருக்கும். முதல்ல நம்மளுடைய கான்சியஸ் ஸ்டேட்டில் பதிவுகளை குறைக்க ஆட்டோமேட்டிக்காக சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். இதுவரையும் நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனால் இனிமேல் ஒவ்வொரு நிகழ்வுலையும் நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு எந்த உணர்ச்சிகளும் போடாமல் அதை நம்ம ஒரு சாட்சி பாவனையில் பார்க்கும் போது அந்த எந்த கான்சியஸ் ரூம்லேயும் அது ஸ்டோரேஜ் ஆகாது. இப்படி நம்ம எந்த ரூம்லேயும் ஸ்டோரேஜ் இருந்தாலும் தொடர்ந்து நம்ம கான்சியஸ் ஸ்டேட்டில் இருப்பு நிலையை கவனிக்கும் போது இந்த கான்சியஸ் ஸ்டேட் மாறி எந்த நேரமும் நம்ம சூப்பர் கான்சியஸோட தொடர்பில் இருக்க முடியும். அப்போ சூப்பர் கான்சியஸில் தொடர்பில் இருந்தால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா இன்றைக்கி உலகத்தில் இருக்க சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியாமல் அவங்க சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு அவங்க போயிருக்காங்க. எப்படி போனாங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது, ஆனால் அவங்க போயிருக்காங்க. காரணம் என்னன்னா எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துலையும் தன்னை அவங்க முழுசாக அழித்து அந்த இறையோடு கலந்துருப்பாங்க. அது எந்த தொழிலாக இருந்தாலும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளும் எல்லா விஷயத்துலையும் முன்னிறுத்தும் போது அந்த இறைத்தன்மை உள்ளே வர்றதுக்கான இடங்களை நம்ம கொடுக்கறதில்ல. ஒரு ரூமில் நாய்ஸ் இருந்துச்சுன்னா அமைதிக்கு அங்கே வேலை இல்லை. நாய்ஸை நவுத்தும் போது அந்த சவுண்டு இல்லாமல் போகும்போது தான் அந்த அமைதி நிலைங்கிறது நம்மளுக்கு மீதி இருக்குது. இந்த இறைங்கிறது, இந்த இறைவன்கிறது வானத்திலேயோ எங்கேயுமே இல்லை. நம்மளுடைய
சுற்றி இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனோட மாயையிலேருந்து நம்ம கொஞ்சம் கண்ணை மூடிட்டு தன்னை உள்நோக்கி பார்த்தோம்னா மீதி இருக்கிறது அந்த இறை மட்டும்தான். ஸோ இந்த இவ்வளோ நேரம் எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. மதங்களை கடந்து ஆன்மீகம் ஒரு சிறந்ததுங்கிறதுக்கு இந்த நிகழ்வே ஒரு சிறந்த காரணம். நன்றி, வணக்கம்.